السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين. قال نبينا صلى الله عليه وسلم: رب أشعث أغبر ذي تمرين مدفوع بالألباب لو أقسم على الله لأبرأه، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். உலக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக பொருந்தி கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. மௌத்தினுடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மௌத்தாகக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தலைப்புல சொல்லி காட்டிய ஹதீஸ்ல அருமையான ஒரு சிறு செய்தியை சொல்லி தருவார்கள். ருப்ப அஷஅஸ அக்பர தி திம்ரைன். ஒரு சின்ன சின்ன அடையாளங்களை சொல்லுவாங்க. அந்த அடையாளங்கள்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக அந்த அடையாளங்களை சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. தலைமுடி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். இன்னொன்னு சொல்லலாம், பரட்ட தலை அப்படிங்கிற அர்த்தமும் வைக்கலாம். புரியுதுங்களா? இந்த அர்த்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ருப்ப அஷஅஸ, பரட்ட தலையோடு அல்லது ரொம்ப ஷார்ட்டான முடி உள்ளவர்களாக, அக்பர, அதுலயும் புழுதி படிந்த நிலையில, தலையெல்லாம் புழுதி படி, ரொம்ப தூரம் பயணம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா தலை, அந்த காலத்துல குதிரைகள் கோவேரிகள் தானே பயணம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி நிலையில தலை பொழுதி படிந்த நிலையில், உடம்பு முழுவதும் பொழுதியாக இருக்கிற நிலையில, ரெண்டு ஆடை மட்டும் போட்டிருக்காரு. மேல ஒரு துண்டு, கீழே ஒரு துண்டு. இது மாதிரி உண்டான இரு ஆடைகளோடு ஒருவர் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி மதுபூஅன் பில் அல்பாப், இந்த மாதிரி காட்சி உள்ள ஒரு நபர் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கதவு திறக்கும் போது முன்னாடி நிக்காரு, எப்படி இருக்கும்? நம்மளுடைய சூழ்நிலைகள் நாம் யோசித்து பார்க்கணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மதுபூஅன் பில் அல்பாப், வாசலுக்கு வந்து நின்னா விரட்டப்படும் அளவிற்கு உண்டானவர்கள் அப்படிங்கறத நபியே சொல்றாங்க. வாசல்ல வந்து நின்னா இந்த மாதிரி கோலத்தோட யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களை நாம் விரட்டுவோம் பாருங்க. இந்த மாதிரி விரட்டப்படுவதற்கு தகுதியான நபர்களில் எத்தனையோ பேர்கள் லவ் அக்ஸம, அவர்கள் சத்தியம் செய்தால், அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ல அபர்ரஹு, அவர்களுடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெளி தோற்றம் அப்படிங்கிறது இங்க நமக்கு நோக்கம் இல்லைங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக புலப்படுத்துகிறது. வெளி தோற்றம் அப்படிங்கிறது நமக்கு நோக்கம் இல்ல. நாம யாரை பார்த்தா வாசல்ல கூட நிக்க விட மாட்டோமோ அப்படிப்பட்ட நபர்களில் எத்தனையோ பெயர்கள் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா
அவங்களுக்கு அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களும் நம்மள இருக்கத்தான்ப்பா செய்யறாங்க அப்படிங்கிற செய்தியை நபி அவர்கள் இதை ஹதீஸாக நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு. இது கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. இந்த ஹதீஸ அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. உங்க சஹாபாக்கள்ல ஒரு சிறு வயதுடைய சஹாபி என்பதாக நமக்கு குறிக்கப்படுகிறது. இந்த சஹாபியினுடைய சகோதரி, அவங்களுடைய பெயர் ருபையா பின்த் நவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ருபையா அப்படிங்கிறது அந்த பெண்மணியினுடைய பெயர். இவங்க விளையாட்டு போக்குலையோ அல்லது யதார்த்தமாக ஒரு சூழல்ல இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியினுடைய ஒரு பல்லு உடைக்கப்பட்டுருச்சு. இவர்கள் மூலியமாக அவங்களுடைய ஒரு பல்லு, ஒரு பெண்ணினுடைய பல்லை இந்த அம்மா என்ன செஞ்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்காக வேண்டி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி, பல்லுக்கு பதிலா பல்ல என்ன செஞ்சிடணும், பகரம் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை வரும் பொழுது, அப்ப இந்த சஹாபி அனஸ் இப்னு நபர் அப்படிங்கக்கூடிய இந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், என் சகோதரியினுடைய பல் உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய சகோதரியுடைய பல்லுமா உடைக்கப்படும்? ஆமா, தீர்ப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னா தீர்ப்பு செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போகும் தானே, அவங்க ஏற்கனவே உடைச்சதுனால அதுக்கு பகரம் வாங்கித்தானே ஆகணும் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் மீது சத்தியமாக என் தங்கையினுடைய பல் உடைக்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் மீது உண்டான அந்த தவக்குல், அந்த நம்பிக்கையில என்ன செய்யறாரு, சத்தியம் விட்டுட்டு நேரா பள்ளியை பார்க்க அவர் போவாங்க அப்படிங்கிற நமக்கு நிகழ்ச்சி. இப்ப தீர்ப்பு இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது அந்த பெண்மணியினுடைய வீட்டார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனமாற்றத்தை தருகிறான். எந்த பெண்ணினுடைய பல் உடைக்கப்பட்டதோ அந்த பெண்ணினுடைய வீட்டார்கள், நாங்க பழி வாங்கறத விரும்பல, நாங்க மன்னிச்சு விட்டுறோம், அதுக்கு பதிலா ஃபிதியா, ஈட்டு தொகை, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தா அதுக்கு இவ்வளவு ஈட்டு தொகைன்னு இருக்கும் பாருங்க, அதை என்ன செஞ்சிருங்க, நாங்க கபூல் செஞ்சுக்கிறோம், பழி வாங்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈட்டு தொகைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் இது. பார்க்கிறதுக்கு ரொம்ப நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் பாருங்க அப்படின்னு அந்த சிறு சஹாபிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. கணவான்களை ஆளை பார்த்து எடை போட்டுறாதீங்க, யார் எப்ப கையேந்தினாலும் அவர்களுடைய கையேந்துதல்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தரஜாக்கள்லையும் வெளிரங்கத்தை பார்த்து நீங்க என்ன செஞ்சுறாங்க, எடை போட்டுறாதீங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இதுல நல்லா இந்த ஹதீஸை நாம் நிறைய நோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நபர்களை மட்டமாக நினைக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு இதுல பெரும் பாடமாக அமையும். அப்படித்தானே? நமக்கு இந்த ரமலானுடைய தயாரிப்புகளில் முதல் தயாரிப்பாக மற்றவர்களை சாதாரணமாக மட்டமாக கருதாமல் இருப்போமா இன்ஷா அல்லாஹ். இது இந்த ரமலான்ல நாம கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த ரமலானை வச்சு இனி வர்ற காலம் முழுவதும் நாம் என்ன செய்யலாம், இதை நாம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவாங்க. அதே மாதிரி நாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களை வைத்து அல்லாஹ்விடத்துல நல்ல பேர் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்படித்தானே? நல்ல காஸ்ட்லி வாட்ச் காட்டுறோம், பிறர்கள் இடத்துல நாம என்ன செய்யறோம், காட்டுறோம், பாரு என் வாட்ச், பாரு என் வாட்ச் விலை எவ்வளவு தெரியுமா. அடுத்தவன் சொல்லாம ஒரு நபர் நல்ல அழகான வாட்ச் போட்டுட்டு வந்துட்டாலே இந்த வாட்சோட மதிப்பு எவ்வளவு தெரியுமான்னு நாம நம்ம வாட்சை பத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? இது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய என்னுடைய இதைப்பாரு என்னுடைய அதைப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பெருமைகளை நாம் பேசக்கூடிய நபர்களாகத்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இது நம்மளுக்கு, அதாவது அடுத்தவங்களை மட்டம் தட்டாமல் நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்ற வரைக்கும் சரிதான். ஆனால் அல்லாஹ் இடத்துல இது போன்று நம்மளுடைய அமல்களை ஏதாவது ஒன்று நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன்னு ரப்பே அப்படின்னு உனக்காண்டி செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு கேட்கும் அளவுக்கு நம்மளிடத்துல ஏதாவது ஒரு குவாலிட்டியான அமல் ஏதாவது நாம வச்சிருக்கிறோமா? இந்த அமலை நாம என்ன செய்யலாம், எடுத்துட்டு போகலாம். எந்த அமலை நாம் எடுத்துட்டு போகலாம்? நாம் பார்ப்பதற்கு சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல மதிப்பு மிக்கவர்களாக நாம் இருக்கணும். எப்படி அந்த சிறு வயது சஹாபியாக இருந்தாலும் அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய சகோதரியின் பல் உடைக்கப்படாதுன்னு சொல்லி எப்படி சத்தியம் செஞ்சுட்டு போனாரோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தானா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்கிட்ட நம்ம செய்யக்கூடிய நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கும் அளவிற்கு உண்டான குவாலிட்டி உள்ள மனிதர்களாக நாம் இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய செயற்களை நாம் ஆக்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்குண்டான முன்னோட்டமாகத்தான் இந்த ஜுமாவை நாம என்ன செய்யறோம், ஆக்குறதுக்கு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்யணும். ஆமீன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ர்ல வந்து அமர்ந்திருப்பாங்க இல்லையா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட கேட்பாங்க, பிலாலே உன்னுடைய கால் ஓசை சொர்க்கத்துல கேட்கிற அளவிற்கு நீ என்னப்பா அப்படி அமல் செஞ்ச? உன்னுடைய காலடி தடத்தை நான் சொர்க்கத்துல கேட்கிறேன். காலடி தளத்தை கேட்கிறேன்னா சவுண்டு மட்டும் தான் கேட்டாங்களான்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா சொர்க்கத்திற்கு சொந்தமாக நீ சொந்தக்காரராக ஆயிட்டு என்ன காரணம்னு கேட்கிறான். புரியுதுங்களா? வாழும் காலத்திலேயே சுப செய்தி பெற்ற சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது ரொம்ப காலம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் 3.5 வருஷம் நபியினுடைய கடைசி காலத்தினுடைய 3.5 ஆண்டுகள் மட்டுமே நபியோடு இருந்த அந்த சஹாபிக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் பாக்கியம் என்ன? நபி கேட்கிறாங்க, அப்படி என்னப்பா நீ அமல் செய்யற? சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக ஆகுவதற்குண்டான அந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ் அப்படி ஒண்ணு நான் ஸ்பெஷலா செய்யலையே அப்படின்னு அமைதியா இருந்துட்டு, ஒருவேளை இதுவாக இருக்கலாம், நான் எப்பொழுது ஒது செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன். எப்போ ஒது செஞ்சாலும் ஒதுவனுடைய 2 ரக்காத்துன்னு நான் என்ன செஞ்சிருவேன்? தொழுதுருவேன். அதே மாதிரி எப்போ பாங்கு சொன்னாலும் நான் 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் நான் பாங்கு சொல்லுவேன் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த 2 போதுமப்பா, 2 ரக்காத் இல்ல, அந்த 2 செயல் எப்படி ஒது செஞ்ச உடனே செய்யக்கூடிய அந்த அமல், அதே மாதிரி பாங்கிற்கு முன்னால் தொழுகக்கூடிய அந்த 2 தொழுகை, அந்த 2 ரக்காத், இந்த 2 சேர்ந்து இந்த 2 விஷயம் இருக்குது. இது போதாதா உனக்கு சொர்க்கத்தை பெற்று தர? இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன? நம்ம அது மாதிரி தொழுகணுமா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இது மாதிரி சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய பழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியில தானே இருக்கிறாங்க. நபியினுடைய வீட்டுக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் ரொம்ப கேப்லாம் கிடையாது. இப்ப எப்படி நம்ம இந்த கதவை திறந்துட்டு வர்றோமோ இந்த அளவுக்கு உண்டான ஒரு பர்தா மட்டும்தான் தொங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கும் அந்த பள்ளிக்கும் உண்டான நிஸ்பத், அந்த தொடர்பு ஒரே ஒரு திரைச்சீலை மட்டும்தான். புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடிய நபிக்கு இந்த சஹாபி என்னென்ன அமல் செய்வாங்கன்னு தெரியாதா என்ன? இருந்து நீ எதை வச்சு நீ இவ்வளவு பெரிய தரஜாவை அடைஞ்சுக்கிட்டேன்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, அந்த சஹாபியர்கள் தொழுகக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த அளவிற்கு ரகசியமாக அல்லாஹ்விற்கும் அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஹதீஸினுடைய உள்கருத்தாக இருக்குதா இல்லையா? அப்ப நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எப்படி அடுத்தவர்களிடத்தில் பிரதானமாக ஜொலிக்கணும்னு நாம விரும்புறோமோ, அது மாதிரி அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய அமல்கள் வேலிவானதாக இருக்குதா அப்படிங்கறத நாம் யோசித்து பார்த்து இருக்கிறோமா? அப்ப அவங்க தொழுத அந்த 2 ரக்காத்துகளுக்கு அவ்வளவு வீரியம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்ப நாம் வாழ்க்கையில அது மாதிரி ஒரு 2 ரக்காத்தாவது வச்சிருக்கிறோமா? ஒரே ஒரு 2 ரக்காத் இருந்தா கூட போதும். அது மாதிரி நம்மளுடைய அமல்களை குவாலிட்டியாக வைத்துக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரபல்யமாக தெரியும், அப்படித்தானே? இது அவங்களுடைய மகன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை பற்றி நமக்கு ஹதீஸ் கிதாபுகள் நிறைய செய்திகளை நம்ம கூட நிறைய பகிர்ந்து இருக்கிறோம். நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றதுல இந்த சஹாபி மாதிரி உண்டான ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயத்தை கூட செஞ்சு பார்த்துருவாங்களா, நபி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. பயணத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திக்கிறாங்க. உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, ஒட்டகத்துல ஏறிடுறாங்க. என்ன நீங்க உட்கார்ந்தா ஒண்ணு சிறுநீர் இருந்ததற்கு உண்டான அடையாளம் தெரியணும், எந்த தண்ணி சிந்தனைக்கு உண்டான அடையாளமும் இல்ல, ஏங்க உட்கார்ந்தீங்க அப்படிங்கும் பொழுது, ஒரு முறை நபியோடு பயணம் செய்யும் பொழுது இந்த இடத்துல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க கண்டேன், அதனால நான் இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பரக்கத்துக்கு எந்திக்கிறேன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நபியினுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த அளவுக்கு பின்பற்றியவர்கள் தான் இந்த உமர் அவர்களுடைய மகனாராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இவங்களும் சிறு வயது முதல் நபியோடு தொடர்புகள் உண்டான அந்த தோழர்கள்ல வருவாங்க. இந்த சஹாபி பிற்காலங்கள்ல அனாதைகள் எத்தீம்கள் சொல்லி எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாரி கொடுப்பாங்களாம். எந்த அளவுக்கு வாரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம கடைசியில் தங்களுடைய வீட்டு ஒட்டகத்துக்கு கடனுக்காக வேண்டி தானியம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம். வீட்டு ஒட்டகத்திற்கு தீவனம் போடணும் இல்லையா, அந்த தீவனத்திற்காக வேண்டி அந்த தீவனத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கடனுக்காக வேண்டி சந்தையில வாங்கிக்கிட்டு இருக்கிறத ஒரு பிரபல்யமான தோழர் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன இவருடைய சூழ்நிலை, நேத்து தானே ஒரு பெரிய அன்பளிப்பு கிடைத்தது, அதாவது போர்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கனிமத்து விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி உண்டான விஷயங்கள் நேத்து தானே ஒரு பெரிய பொட்டலம் வந்தது, எல்லாருக்கும் பங்கு வைக்கப்பட்டது தானே, இன்னைக்கு ஒரு கடன் வாங்குற அளவுக்கு இவருக்கு என்ன தேவை ஏற்பட்டதுங்கிறத அந்த தோழர் என்ன செய்யறாங்க, இந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நேரா வீட்டுக்கே போய் கேட்டுறாங்க, என்ன சூழ்நிலை? ஆமா இருந்துச்சு, எல்லாத்தையும் நேற்று நைட்டு அவர் வந்த உடனே பங்கு வச்சுட்டாங்க.
வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பங்கு வச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, அது கட்டி வந்த ஒரு துண்டு ஒண்ணு இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டான ரொம்ப மிருதுவான துண்டு ஒண்ணு இருந்துச்சு, அதையும் கூட தோல்ல தூக்கி போட்டு போனாங்க. திரும்ப வரும்போது அந்த துண்டும் இல்லை, எங்கன்னு கேட்டா அதையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னு அவர்களுடைய நிலவரத்தை பற்றி அவர்களுடைய வீட்டில் இருந்த சிறு பிள்ளைகள் சொன்ன அந்த செய்தியை கேட்டுட்டு இந்த சஹாபியர்கள் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், இவரு இந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவரா அப்படின்னு அந்த உடன் வாழ்ந்த சகோதரர்கள் அந்த சஹாபாக்கள் சொல்லும் அளவிற்கு வந்ததை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய சூழல்களில் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபியாக அல்லாஹ் எப்படி என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ அது போன்று என்னுடைய தோழர்களாக யார் இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா தரப்பு மக்களையும் நபியோடு வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது எதுக்குன்னா நம்மளுக்கு பாடத்துக்காக வேண்டிதான். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்களா? சின்ன வயது சஹாபியாக இருந்தாலும் கூட அவர்கள் சத்தியம் செய்து சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. வந்தது எல்லாத்தையுமே தான தர்மம் செய்து கடனுக்கு தானியம் வாங்கும் அளவுக்கு கூட நமக்கு எதுவுமே இந்த துனியால தேவையில்லை, ஆகரத்தில் நாம் அல்லாட்ட வாங்கிக்கிடலாம்னு நினைக்கும் அளவிற்கும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர்களும் அவர்களோடு வாழ்ந்த செய்தியை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரும். அவர்களை அல்லாஹ் கண்டிக்கலாம், ஆனால் கண்டிப்பதற்கோ அவர்களை கொச்சையாக பேசுவதற்கோ நம்மளுக்கு லாய்க்கு கிடையாது அப்படிங்கறத முதல்ல நாம விளங்கிக்கிடணும். அவர்களிலிருந்து உண்டான அந்த விஷயத்தை பாடமாக அதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்ம கபூல் செய்யணும். கண்ணியத்திற்கிறவர்கள், அந்த எண்ணத்தோடு இந்த பின்னாடி உள்ள விஷயத்தை பார்ப்போம். அல்லாஹ் ஒரு 3 வசனங்களில் கடிந்து கொண்டு கண்டித்து என்ன செய்யறான், ஒரு தோழரை பார்த்து சொல்லுவான். நாமெல்லாம் கேள்விப்பட்ட பிரபல்யமான சஹாபிதான் அவர்கள். وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ. நம்ம கூட நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். அல்லாஹ் நம்மளுடைய ஸ்லாங்கிலேயே நமக்கு சொல்லி தர்ற மாதிரி இதனுடைய அர்த்தத்தை கவனிக்கும் போது நமக்கு தோணுது, எனக்கும் அல்லாஹ் கொடுத்தானா நானும் வாரி வாரி கொடுப்பேனே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பாணியில அந்த தோழர் சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுகிறான். வமின்ஹும், அவர்களில் இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், மன் ஆஹதல்லாஹ, அல்லாஹ்வின் மீது அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்கன்னா, லைன் ஆத்தானா மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளை எங்களுக்கு கொடுத்தால் லனஸத்தகன்ன, நிச்சயமாக நாங்களும் தர்மங்கள் செய்து வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நல்லவங்களாக நாங்களும் ஆகத்தானே செய்வோம், நல்லவர்களுடைய பட்டியலில் வந்துருவோமே, எங்கள்கிட்ட இல்லையே அதனால நாங்க கொடுக்க முடியலையே அப்படின்னு கைவிரிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொன்னவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஃபலம்மா ஆதாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்த போது அப்படின்னு அல்லாஹ் அடுத்த வசனத்தை ஆரம்பிப்பான். நாம அவங்க இப்படி சொன்னாங்க இல்லையா, எங்கிட்ட எதுவுமே இல்லை அதனால நாங்க கொடுக்க முடியல, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அவனுடைய புறத்துல இருந்து கொடுத்தானா நாங்களும் கொடுப்போமேன்னு சொன்னாங்க பாருங்க. அவர்களை பார்த்து ஃபலம்மா ஆத்தாகும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போது, மின் ஃபضலிஹி, தன்னுடைய அருளை கொடுத்த பொழுது, பகிலு பிஹி, அதில் அவர்கள் கஞ்சத்தனம் பிடித்தார்கள், வதவல்லவ், அவர்கள் பின்வாங்கினார்கள், தாங்கள் செய்த சத்தியத்திலிருந்து அல்லாஹ் மீது செய்த அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்கினார்கள், வஹும் முஅரிதூன், அவர்கள் புறக்கணித்தார்கள்ங்கிற செய்தியை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப சஹாபாக்கள்ல இப்படி ஒரு நபர் இருந்தாங்கங்கிற, ஒரு நபர் இருந்ததை கூட அல்லாஹ் தஆலா ஒரு ஆள் இப்படி இருந்தாருன்னு சொல்லாம சிலர்கள், அதாவது யாரோ சிலர்கள்ங்கிற மாதிரி குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த இடத்துல ஒரு நபரை குறிப்பிட்டு சொன்னோம்னா அது பிரச்சனையாக, அது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களாக ஆகிருங்கிறதுனால அல்லாஹ் பொதுப்படையாக இப்படி சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு, கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய உள்ளத்துல நாம் நயவஞ்சகத்தனத்தை போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டித்து சொல்கிறான். கண்டித்திருக்கிறவர்களை, அந்த சஹாபி இந்த வசனம் இறங்கிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஓடோடி வந்தார், தன்னுடைய பொருள் செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நபியினுடைய காலடியில போட்டார். எல்லாமே நீங்க கொடுத்த பிச்சை தான் நபியை எடுத்துக்கோங்கன்னு சொல்வார். நபி வாங்கவே இல்லை. உங்களை பற்றி கண்டித்து வசனம் இறங்கியதற்கு பின்னால் நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நபியும் வாங்கலை. அதற்கு பின்னால் வந்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுதும் அந்த தோழரிடத்திலிருந்து வாங்கல. அதே மாதிரி அதற்கு பின்னால் வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வாங்கல. அதற்கு பின்னால் வந்த உஸ்மான் நாயகம் காலம் வரைக்கும் அந்த சஹாபியர்கள் உயிரோடு இருந்தார்கள். குடு கிழவனாக இருக்கும் பொழுதும் வந்து என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னாடி அந்த ஜக்காத்தினுடைய பொருட்களை வச்சாங்க. அவங்க என்ன செய்யல, மறுத்துட்டாங்க.
இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் வாங்காததை நான் எப்படி வாங்க முடியும்னு சொல்லி மறுத்தார்கள். அந்த நிலையிலேயே அவரும் வஃபாத் ஆகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் எதுக்கு நாம சொல்றோம்னா, சஹாபாக்கள் அப்படி புடம்போட்டவர்களாக இருந்தாங்க. இந்த சஹாபியா அல்லாஹ் மன்னித்தானா இல்லையாங்கிறது அல்லாஹ்விற்கும் அந்த சஹாபிக்கும் மத்தியில் உண்டான விஷயம். அவர்களை பற்றி குறை பேசுவது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நாம் எந்த நேரத்தில் எதை டெலிவரி செய்யணுமோ அதை கரெக்டான முறையில் டெலிவரி செஞ்சிடணும். நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நான் இப்படி உனக்காண்டி செஞ்சேன்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டியான நல்ல மக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.